ஹலோ கைஸ். சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் அப்படின்னு சொன்னால் மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்க பண்ணிருக்கக்கூடிய ரீசெண்டாக செகண்ட் மேரேஜ் பற்றி தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் அவர் இதுக்கான எந்த ஒரு ரிப்ளைவோ பதிலே எதுலையுமே கொடுக்காம தான் இருக்கார் அப்படின்னு விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தான். இப்போ அவர் சைலண்டாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அதுக்கான பின்னணி என்னன்றது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாங்க. அதாவது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டதாகவும் இவர் டைவர்ஸ் வாங்கினாரா இல்லையான்னு கூட தெரியாமல் இந்த மேரேஜ் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க மேரேஜ் பண்ணிருக்கக்கூடிய ஜாய் கிறிஸ்டரான்ற அவங்க எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, நான் இப்போ 6 மந்த்தாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் அடுக்கடுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் போட்டுட்டு இருந்தாங்க, ஸ்டோரிலையும் வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் மாதம்பட்டிக்கு தெரியாமல் பண்ண வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பார்த்து கூட அவங்களுடைய முதல் மனைவி ஸ்ருதி ரங்கராஜன் எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காத மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக சைலண்டாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய முதல் மனைவி ஸ்ருதி ரங்கராஜன் இவங்க அட்வொகேட் தான் தெரிஞ்சு இவர் செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை, டிவோர்ஸ் இல்லாமல் அப்படின்ற விஷயமும் இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்குள்ள ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் வந்து இந்த விஷயங்கள்லாம் முன்னாடியே தெரிஞ்சுதான் இவர் வந்து மேரேஜ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பல பேச்சுகள் சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய ஃபர்ஸ்ட் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மனைவியும் இவரை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாய் கிறிஸ்டாவை ஃபாலோவே பண்ணாத மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்கு. அவங்க ரெண்டு பேருமே மாதம்பட்டி ரங்கராஜன் தான் என்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லி பிடிச்சிருக்காங்க. அதாவது ஒய்ஃப் ஆஃப் மாதம்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமோடைய பயோல வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் இன்னும் அதிர்ச்சியாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மாதம்பட்டி ரங்கராஜுடைய ஃபர்ஸ்ட் மனைவி ஸ்ருதி ரங்கராஜ் அவரை பற்றி எங்கேயுமே தப்பாகவும் சொல்ல கிடையாது. இன்ன வரைக்கும் பயோ ஆகட்டும், அவங்களுடைய ஸ்டோரி ஆகட்டும், பிக்சர் ஆகட்டும், எல்லாமே அவங்க ஹஸ்பண்டோட இருக்க ஃபோட்டோஸ் தான் இருக்கு. பயோல கூட இன்ன வரைக்கும் அவருடைய பேரை வந்து அப்டேட் பண்ணாமல் இன்ன வரைக்கும் ஸ்ருதி ரங்கராஜன் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்ற விஷயத்த டைரக்டா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் சொல்ற வரைக்கும் நமக்கு இன்னும் கிளியரா தெரியாது அப்படின்னு சொல்லலாம். பட் இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க அவருடைய ஃபர்ஸ்ட் மனைவி தான் இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ளதான் ஒத்துமே இருக்க மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த போஸ்டும் ஸ்டோரிஸும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.